சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்சோரி அப்படின்ற வார்த்தையவே டைரக்டாக பயன்படுத்துறாரு. அதாவது வாக்கு திருடர்கள் அப்படின்னே சொல்றாரு. இவ்வளோ கடுமையாக சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நடந்ததாக சொல்லப்படுற அந்த முறைகேடுகள், இது என்ன பின்னணி, என்ன விவகாரம் சார்? இல்லை 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்வதற்கு முன்னாடியே பல பத்திரிகைகள், அது மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய சில தேர்தல் சம்பந்தமாக ஆராய்ச்சிகளை வெளியிடக்கூடிய சில பத்திரிகைகள் டேட்டாஸாக போட்டிருந்தாங்க. நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு 2024 தேர்தலில். அதை தொடர்ந்து தான் என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. அதற்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அதை விட மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் டெல்லியில் நடக்குது. அப்போ ராகுல் காந்தி பேசுகிறாரு, தேர்தல் ஆணையம் செய்த முறைகேடுகள்லாம் கடந்த 6 மாதமாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஃபுல் டேட்டாஸ் எடுத்துட்டோம். மிக விரைவில் வந்து அந்த வெளியில் நாங்கள் வெளியிட போகிறோம். அப்போ வெளியிடுறப்போ பெரிய அணுகுண்டு வெடிக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தார்.